என்ன சொல்கிறதுனே தெரில. பழசை மறக்கவே முடியல. 1000 கோடிக்கு மேலே வசூல் அள்ளிவிட்டாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப கொடூரமாக இருக்குது. படம் அவுட் ஆயிரும்னு பார்த்தா வந்து வசூல் வேட்டையாயிடுச்சு. பகல் ஸ்டேட்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் வந்து கலாய்கிறாங்க. எங்களை மாதிரி எப்படா 1000 கோடி அடிக்க போகிறீங்க அப்படின்னு. நாங்களாம் வந்து வெற்றிமாறன் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிட்டு இப்போது விடுதலை 2க்கு வந்திருக்கேன். சரி வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து விடுதலை 2 படத்தோட மூவி விளாக் வந்திருக்கிறோம். ஸோ விடுதலை படம் பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது படத்தில், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இளையராஜாவோட பிஜிஎம் இந்த படத்தில் வந்து சும்மா பூந்து விளாட்றாரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்கெல்லாம் இன்னும் ஏன் வெளில வெயிட் பண்ணிருக்காங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் கத்திரிக்கோளோட இப்போ தான் உள்ளே உட்காந்து எடிட்டிங் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத வந்து ஊருக்குள்ளே வந்து சூசகமாக பேசிக்கிறாங்க. அவரே வந்து ஆக்சுவலாக ஒத்துக்கிட்டாரு, இன்னும் நான் வந்து படத்தை முடிக்கல, இன்னும் வேலை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மாஸ்டர் டைரக்டர் வெற்றிமாறன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு ஒப்பீனியன் என்னென்னா அவரோட அந்த போஸ்டருக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் போவோம். ஏன் விடுதலை 1லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்மோஸ் அதை வந்து ஃபஸ்ட்டு நாள் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஆட் பண்ணாங்களாம் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ டப்பிங்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கரெக்ஷன்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. ஸோ வெற்றிமாறன் வந்து பல அவதாரங்களாக மாறி எல்லா ரிலீஸ் தேட்டருக்குள்ளேயும் படத்தை இன்னும் வந்து வெட்டிக்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. எடிட்டிங் வேலை நடந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது முடிஞ்சோன்னு தான் உள்ள எல்லாரையும் விடுவாங்க. ஸோ முடிஞ்சிரும்னு நம்பலாம். வாங்க போய் பார்க்கலாம். Consumption of alcohol is injurious to health. ஒரு பேரு காலம் எல்லாம் கற்பனை தான். அதுல பெருமாள் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். We are always standing in front of you. என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனால தான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சு வந்து இங்க உட்கார்ந்திருக்க. வராம நான் பண்றேன். அதுக்கு கோட்பாடும் அமைப்பு. அவரை காணோம். ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சது கொஞ்சம் லெந்தியாக தான் இருந்தது. ஆனால் போர் அடிச்சுது அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப முக்கியமான நிறைய நிகழ்வுகள்லாம் சேர்த்து வந்து சீன்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து நிறைய சீன்ஸ்க்கு விசில் அடித்து கையெல்லாம் தட்டினாங்க. என்ன ஒரு கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து நிறைய சென்சர், நிறைய கட்ஸ் இருக்குது. இதில் ஓத்தான்ற வார்த்தை நிறையா வாட்டி அலோவ் பண்ணியிருக்காங்க சென்சார் போர்டு. பட் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை காட்டுறதுக்கு ஃபுல்லாக அதை வந்து பிளர் பண்ணியிருக்காங்க. என்னன்னே புரியவே இல்லை. சரி, மீதி படத்தையும் பார்த்துட்டு முழு வர்டிக்ட்டு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இன்னொன்று படம் வந்து நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறது வந்து முஃபாசா, சிம்பாவோட அப்பா பற்றின கதை. அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து சிங்கம்புலி, அப்புறம் விடிவி கணேஷ், நாசர், அப்புறம் அர்ஜுன் தாஸ்லாம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது தமிழ் டப்பிங்கில். யாருப்பா இது? சீமானோட டூப் மாதிரியே இருக்கிறாரு. நம்ம வந்து இப்போ குறிப்பாக ஒரு தேட்டர் கம்யூனிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். தேட்டரில் வந்தால் நம்ம எதுவுமே சாப்பிட மாட்டோம். அது என்னன்னு தெரியல, வாங்குறதுக்கு தோணவும் மாட்டேங்குது. அதோட விலையும் ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் படம் பார்க்க வந்துடுறப்போ வந்து நம்மளுக்கு பசிச்சாலும் வந்து சாப்பிட தோணவே தோணாது. சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸே ரொம்ப கம்பல் பண்ணி எதாவது வாங்கி கொடுத்தா திம்பனே தவிர்த்து தேட்டரில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து நம்மளோட பழக்கம். அப்பா ஜானமேட்லேருந்து வர்ற பாதையில தான் அவங்க படம் பார்த்தாச்சு. படத்தை பற்றி நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. அப்படின்னா வந்து அங்கேயே நின்று பேசினா சரியாக இருக்காது, டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் வந்து ஸ்டூடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ படம் ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து போட்டிருந்தார் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து பழைய மாதிரி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பிளாக்ஸ்லாம் பண்ணுறதில்ல, சோஷியோ பொலிட்டிக்கல் பிளாக்ஸ் தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இவரும் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவி அப்படின்ற ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அதிகமாக வராத, இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு, இல்லை நிறைய அரசியல் அறிவு இருக்கவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஜானரில் எல்லாருக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி இல்லைனா கூட புரிகிற மாதிரி வந்து படம் எடுக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு குட் மூவியை தான் வந்து எடுத்திருக்காரு வெற்றிமாறன் சொல்லலாம். விடுதலை 1ஓட எனக்கு வந்து விடுதலை 2 ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் எல்லாருமே வடச்சென்னை 2க்காக வெயிட் பண்ணுறதுனால நம்மளுக்கு விடுதலை 2வாவது வெற்றிமாறன் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படலாம். ஸோ இந்த படம் வந்து
நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா எல்லாருக்குமே பிடிக்காதான்னு கேட்டால் ஆமாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டால் சந்தேகம் தான். இந்த படத்தில் வந்து நம்ம மைனஸ்ன்றதை வந்து ரொம்ப சொல்லிடலாம். அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறனால ஈஸியாக இருக்குன்றனால லேக் நிறையா இருக்குது. அந்த ஸ்க்ரீன் பிளேலையாக இருக்கட்டும் எடிட்டிங்லேயாக இருக்கட்டும் ஒரு லேக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ராகியாக இருந்தது. அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் போயிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியக்கூடாது இல்லையா, அது ரொம்ப தெரிஞ்சுது. அண்ட் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்வன்ஸாக அப்படியே போய் முடிஞ்சிருச்சு. எண்டிங் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்து. படத்தில் வந்து நிறையா அரசியல் வந்து பேசியிருந்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் நிறையா சென்சார் இருந்தாலும் தன்னால் எவ்வளோ வந்து தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தில் இருக்க தமிழ் மக்களுக்கு நடந்த நிறைய அநீதிகளை வந்து சிம்பாலிக்காக எவ்வளோ காட்டுமோ வந்து காட்டியிருக்காரு. 3 நபர்கள் பற்றி வந்து நிறைய பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இல்லைனாலும் இன்டெரக்டாக வந்து காட்டியிருக்காரு. தமிழ் மக்களுக்காக போராடி வீழ்ந்த 3 நபர்கள், தமிழ் தலைவர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையிலையும் வந்து போராடி இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை எல்லாத்தையுமே வந்து பிணைஞ்சு காட்டியிருக்காரு. குறிப்பாக வந்து கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மி மூவிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜியோட உள்ளவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை வந்து காட்டியிருக்கோம். இந்த படத்தில் வந்து நிஜமாகவே போராளிகள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அந்த போராளிகள் எடுத்த பாதை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சரி, அதிலே தவறான பாதை எது, இந்த ஏஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயுதத்தை தூக்கிட்டு வந்து போராட்டத்துக்கான ஏஜ் இல்லை, இது ஏஜ் ஆஃப் லாபிங் அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்காரு. ஸோ அந்த கம்யூனிஸ்ட் படத்தில் வந்து அவர் வன்முறையை வந்து கையாண்ட விதம், அவர் வந்து அதை நியாயப்படுத்தியிருக்காரா அப்படின்னு கேட்டால் வன்முறை காட்டிட்டு அதை ஏன் காட்டணும், அது ஏன் தவறு அப்படின்னு வந்து ரொம்ப விளக்கமாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கம்யூனிசம் அண்ட் லெஃப்டிஸ்ட் மென்டாலிட்டியில் இருக்கிற போராளிகள் எப்படி இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க 80கள் காலகட்டங்கள் எப்படி போராடினாங்க அப்படிங்கிறத நிறைய அரசியல் கலந்து வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி ஆக்டிங் வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறப்பெல்லாம் சொல்ல முடியாது. இயல்பாக இந்த படத்தில் வந்து அவரோட ரோலை ஈஸியாக கேரி பண்ணிட்டு போயிருக்காரு. மஞ்சு வாரியருக்கு ரொம்ப வெயிட்டான ரோல், கென் கருணாஸ்க்கும் செம்ம வெயிட்டான ரோல். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம இரிட்டேட் பண்ண மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ராகவேந்திரா அப்படிங்கிற கேரக்டரில் வந்து சேத்தன் சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. நிறைய இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. கௌதம் மேனன், ராஜீவ் மேனன் எல்லாருமே வந்து அவங்களோட பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ரோலும் படத்தில் இருக்கிறதுனால அது ரொம்ப அவங்களுக்கு சூட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இளவரசு வழக்கம் போல் ரொம்ப இயல்பான நடிப்பே வந்து காட்டியிருந்தார். படத்தில் வந்து இசைஞானியோட இசை ஃபஸ்ட் பார்ட்டில் நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்றது பரவலான கருத்தாக இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக செம்மையாக இருக்குது. 2 பாட்டு வந்து ரொம்ப ஜாலியாக உட்காந்து பார்த்து கதையோடு ஒன்றி போய் கேட்கறதுக்கு உண்டான ஒரு பியூட்டிஃபுல்லான சாங்காக இருந்தது. பிஜிஎம்மில் தான் வழக்கம் போல் பிஜிஎம் கிங் வந்து மிரட்டிட்டாப்பில். படத்தோட கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து நிஜமாகவே வந்து நெஞ்சு அப்படியே கசக்கிட்டு போவோம். வழக்கம் போல் டைட்டில் கார்டு அப்படியே வந்து போட்டுட்ருப்பாங்க இல்லையா, கிரெடிட்ஸு. கொஞ்சம் நேரம் எல்லாருமே பேண்ட் பார்த்துட்டு தான் போனாங்க. படம் முடிஞ்சோன்னு எல்லாருமே வந்து கை தட்டினாங்க. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறனால அந்த ஒரு ஜோரில் கூஸ் பம்ப்ஸில் எல்லாம் கை தட்டிட்டாங்களா, எல்லாருக்குமே படம் பிடிக்குமான்றதை நானும் ஆவலாக வெயிட் பண்ணி பார்க்குறதுக்காக இருக்கேங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், படத்தில் வந்து டயலாக்ஸ், இந்த டயலாக்ஸ்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. எவன் பாதையை காட்டினாலும் அவன் பின்னாடியே போயிடுவீங்களா அப்படிங்கிறத ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதிர் கத்தியை எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத வந்து ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பாங்க. கதிர் கத்தியோட மொனை வந்து ரொம்ப கனமாக இருந்தால் தான் எதிரிங்களோட எலும்பெல்லாம் வந்து சதைச்சிட்டு உள்ளே போவோம் அப்படின்னு. அதாவது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட அந்த கூர்மையான கருத்துக்கள், அதோட அந்த கூர்மையான கருத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாளித்துவத்தை வந்து உடச்சிட்டு உள்ளே போவோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா சிம்பாலிக்கான டைலாக்லாம் இருந்துச்சு. குறிப்பாக எனக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது வந்து இன்னொரு டைலாக். அதாவது சித்தாந்தம் தான் முக்கியம், தலைவன் முக்கியம் இல்லை. இதை வந்து நம்ம நிறைய இடங்களில் வந்து நிறைய இடத்துல வந்து இன்டெரக்டாக சொல்லியிருப்போம். அது வந்து செம்மையாக இருந்துச்சு. சித்தாந்தம் தான் முக்கியம், தலைவன் வந்து இன்றைக்கி செத்து போனாலும் சித்தாந்தம் உன்னை வந்து வழி நடத்தும் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து சில பேருக்குலாம் புரிஞ்சு கையெல்லாம் வந்து தட்டினாங்க. அது எந்த தலைவரை சொல்கிறாங்க, எந்த சித்தாந்தத்தை சொல்கிறாங்க அப்படின்னு தெரியாது. இன்னொரு டைலாகு, அது வந்து நம்ம ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்துருப்போம். கொள்கை இல்லாத தலைவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டாள் ரசிகர்கள் தான் உருவாக்குவாங்க. இது வந்து டேரெக்டாக எல்லாருமே விஜயை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப ஈஸியாக நம்ம உடனே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து விஜயை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாங்க. ஆனால் வந்து நல்ல கொள்கைகளை எடுத்துகிட்டு தன்னை ஒரு ஹீரோவாக உணர்ந்து தான் செய்கிற தவறுகளுக்கு அந்த சித்தாந்தத்தையும் வந்து கூடவே கூட்டிகிட்டு போய் சித்தாந்தத்தை அசிங்கப்படுத்த முயற்சிக்கிற நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அவங்கள சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூட வந்து எடுத்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு பதவி கிடைக்கும், பணம் கிடைக்கும், இவங்களுக்கு குலக்கும்பிடு வந்து போட்டுட்டு இருந்தால் அது இவங்களோட குடும்பத்தில் வர எல்லா வாரிசுகளையும் நம்ம வந்து ஆதரிச்சுட்டே இருந்தால் அந்த தலைவர்கள் பின்னாடி போகிறவன் ரொம்ப முட்டாள்தனமான பணத்துக்கும் பதவிக்கும் ஆதாயத்துக்கும் பிச்சை கேட்குற ஒரு ரசிகனாக மாறுவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எல்லா தரப்பினருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயலாக் வந்து சும்மா நெத்தி அடியில் ஆணியால் அடித்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக வெற்றிமாறன் படங்களில் வந்து நிறைய கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய கெட்ட வார்த்தைலாம் இல்லை, ஒரே கெட்ட வார்த்தை, ஒத்த கெட்ட வார்த்தை. படம் ஃபுல்லாக சும்மா ஒத்தான்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தமிழக மக்களுக்காக வந்து தமிழ்நாட்டிலையும் தமிழகத்தை தாண்டியும் வந்து நிறைய பேர் போராடி உயிர் நீத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பல தலைவர்களோட உயிர் போனதுக்கப்புறம் அவங்கள வச்சு எப்படி அரசியல் பண்ணுவாங்க, இல்லாத கட்டுக்கதைகள்லாம் வந்து எப்படி கலப்புவாங்க, அந்த கட்டுக்கதைகள் மூலியமாக அந்த தலைவர்களை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்கள எப்படி வந்து
கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை வந்து காமிச்சிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்லே நம்மளோட வீடியோவில் கூட அதை வந்து போட்டிருப்போம். இது வந்து எதர்ச்சியாக எடுக்கப்பட்ட கதை தான், இது வந்து சிம்பாலிக்காக எடுக்கப்பட்டது, இது வந்து ஃபுல்லாக வந்து ஃபிக்ஷன் தான், ரியல் லைஃப்பில் யாரையுமே எடுக்கல. அப்படி உங்களுக்கு தோணுனா அது நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் கூட உங்களுக்கு யாராவது நினைவுபடுத்தினா அது நான் பொறுப்பு இல்லைங்க. ஒரு படம் அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்கான டூலாக இருக்கும், அது அரசியல் அப்படிங்கிற ஒரு ஜானர் எடுத்துச்சுன்னா எல்லார் மூலக்குள்ளேயும் எந்த அளவுக்கு டீப்பாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத வெற்றிமாறன் மாதிரியான மாஸ்டர் டேரக்டர்ஸ்லாம் வந்து விடுதலை 2 மூலியமாக திருப்பி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா தி தின் ரெட் லைன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு மவுண்டன் பேட்டில் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியே வந்து அதுக்கு ஈக்குவலாகவே வந்து சூப்பராக வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கேமராமேன் வேல்ராஜ் வந்து வேறு லெவல். ஏன்னா ஒரு பிளெயின்ஸில் வந்து ஈஸியாக அந்த படத்தில் வர டயலாக் மாதிரி தான், பிளெயின்ஸில் ஈஸியாக நீங்கள் சண்டை போட்டுடலாம், பட் மலையில் நீ துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சண்டை போடுறது ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய செட்டு கேமரா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் மலையில் வந்து நம்ம அந்த மலை காட்டுக்குள்ளே போன மாதிரியே அந்த ஃபீலிங்கை வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த சிறுமலையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து இந்த கதைக்குள்ளே அப்படியே ஒன்றி போயிருந்துச்சு. ஸோ டெக்னிக்கலாக வந்து படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு லேக் என்ன அப்படின்னா வந்து ஸ்க்ரீன் பிளே மட்டும்தான். அது மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருந்தால் இன்னும் ஒரு 20 நிமிஷம் குறைச்சிருந்தா கூட படம் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வந்து யாருக்கெல்லாம் வந்து கருத்து ரொம்ப பிடிக்குமோ, யாருக்கெல்லாம் சினிமா ரொம்ப பிடிக்குமோ, யாருக்கெல்லாம் வெற்றிமாறன் ரொம்ப பிடிக்கணும், அவங்களுக்குலாம் இது மிஸ் பண்ணக்கூடாத வந்து படம். யாருக்கெல்லாம் வந்து வேறு எனக்கு என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படத்தை விட்டுட்டு திருப்பி நீங்கள் புஷ்பா 2 போய் பார்க்கலாம். நன்றி.